இடைநிற்றல் அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனை. தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு அது பற்றி கவலையும் இல்லை, அவர்கள் கண்டுகொள்ளவும் இல்லை. இன்னைக்கு 206 அரசு பள்ளிகளை அரசாங்கம் மூடிவிட்டது. அந்த பள்ளிகளை மீண்டும் திறப்பதற்கு இந்த அரசாங்கத்தின எந்த திட்டமும் இல்லை. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லி ஒரு புதிய கல்விக் கொள்கையை இன்றைக்கு ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. 3ஆம் வகுப்பு எக்ஸாம் எழுத போகிற பையன் 4ஆம் வகுப்புக்கு போக வேண்டுமானால் அவருக்கு ஒரு எக்ஸாமை வைக்கிறது, தரப்படுத்துதல் என்கிற பெயரில் மாணவர்களை பிஞ்சு பருவத்திலேயே கல்விக்கூடத்திலிருந்து அகற்றி விடுவது. இது RSSனுடைய அஜெண்டா. 3ஆம் வகுப்பு முடிஞ்சவுடனே அவனுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு, 5ஆம் வகுப்பு முடிந்த பொழுது 6வது வகுப்புக்கு செல்வதற்கு நுழைவுத் தேர்வு, 8ஆம் வகுப்பு முடித்ததற்கு பிறகு 9ஆம் வகுப்புக்கு செல்ல அவனுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு. அவன் 10 படித்து அடுத்த கல்லூரிக்கு போவதற்கு என்ட்ரன்ஸ் நுழைவுத் தேர்வுன்னு சொல்லி மாணவர்களை தரப்படுத்தி கல்வி பயிலக்கூடிய இடத்திலிருந்து மாணவர்களை வெளியேற்றக்கூடிய ஒரு ஆபத்தான விளையாட்டை இன்றைக்கு ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. அதற்கு பேர் தான் நியூ எஜுகேஷன் பாலிசி.